ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதற்காக கவலைப்படாதே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை. நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே. எல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும். உன் நிலை மாறும். இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கிறேன். உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது. சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது. என் குழந்தையே, உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன். கருமாக்கள் சிறிதும் மீதமிராமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கிறேன். யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து உனது நிவர்த்திக்கான வழிகளை நேர் செய்கிறேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசியை வழங்குவதும் நானே. சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அதுவும் நானே. வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது. மனதுக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கிறேன். இனி நான் பொறுக்க மாட்டேன். அந்த துஷ்டர்களை பிரம்பால் அடித்து துரத்துவேன். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. சாயிராம் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே. நான் உன் உள்ளத்தை பிச்சையாக கேட்டு நிற்கிறவன். எதற்காக பிச்சை எடுக்கிறேன்? என் குழந்தை, உனக்காக. நீ வெறும் உள்ளத்தை கொடுத்தால் அதை மிகவும் உயர்ந்ததாக பொக்கிஷம் நிறைந்ததாக நான் மாற்றுவேன். திருப்பி தருவேன். என் மீது நம்பிக்கை கொள். நான் இருக்கிறேன். நிச்சயம் செய்வேன். உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே. அழுதது போதும். எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டும் நினை. நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை உதவி செய். கவலைப்படாதே. அப்பா இருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன், உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று. உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன். என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன். அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன். சேற்றில் கல் எறிந்தால் கரைபடுவது உனக்குத்தான். அந்த கல்லுக்கும் கரை உண்டு. ஆனால் அதற்கு உயிர் இல்லை. அதை போலவேதான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை. ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய். அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாதே. நடைபோடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்கு தெரியும். அதுபோலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளில் இருந்து
வெளிவர சோகம் கவலைகளிலிருந்து நகன்று போ. அப்போது அது உன்னை பாதிக்காது. உனக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து நிச்சயம் விடுபடுவாய். உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைத்து விட்டாய். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன், உன்னை காப்பேன். எல்லாம் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. எங்கு வேண்டுமானாலும் செல், நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன். இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை தூக்கி ஏறி. என் அன்பு பிள்ளை நீ. உனக்கான அனைத்தும் உன்னை விட உன் சாயப்பா எனக்கு தெரியும். பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொருவர் பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமல் கடந்து வந்தாய். இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. ஆதலால் உனக்காக நான் எனது துவாரக வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தாய், உனது கர்ம பணங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன். கலங்காதே, அப்பா உன் கூடவே இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நான் உன் நிழலாக கூடவே இருப்பேன். உனது இரக்க குணம், பிறர்க்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம், இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல. காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். நான் உன்னிடம் பிரதிச்சியமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமேது? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன். குந்தி தேவி என்னிடம், கிருஷ்ணா, நன்மைகளை பிறருக்கு கொடு, உன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள். குந்தி கெட்டு போனாளா? அவளது பிள்ளைகளால் தர்மம் தலைக்கவில்லையா? எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா? அதை போலத்தான் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும். சோறு எதற்கு? அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும், செயலை குறைக்கும், மந்த புத்தியை உண்டாக்கும். இதற்காகவா நான் கஷ்டத்தை கொடுத்தேன்? இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும். உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது.
நிலையற்ற புத்தியுள்ள மனிதன் ஒரு முறை கவலையை இறக்கி வைப்பான், இன்னொரு முறை அதை தன் மீது ஏற்றிக்கொண்டு திரிவான். அவனது மனதுக்கு உறுதி என்றால் என்ன என்பதே தெரியாது. அவனுக்கு உதவி செய்ய நான் இரக்கம் கொண்டுள்ளேன். உங்களுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றி கொள்ளுங்கள். நான் வழிகாட்டுகிறேன். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு. நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு. உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்க முடியும். வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு. பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள், குறை கூறுகிறார்கள், அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே. அவர்களுக்கெல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்துவிடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு புன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். எழுந்து காலூன்றி நில். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக சறுக்கலிலிருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. நீ எதற்கும் பயப்படாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய் தேவா நான் இருக்கிறேன் என்ற அகந்தையோடு செல். நான் இருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். எல்லாம் ஜெயமாகவே நடக்கும். மற்றவர்களுக்கு நல் எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள். உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள். தவறு செய்பவர்கள் அவர்கள், ஆனால் பழி உனக்கு என வருந்துகிறாய். கவலை கொள்ளாதே, வருந்தாதே. சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது. ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை தவறாக தெரியும். அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரி என்று கூறவில்லை. இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை மனதில் நினைத்து கொண்டு செயல்களை செய்வதால் மற்றவர்களுக்கு அச்செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது. சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுவர்களே மோசமானவர்கள். இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது. அதை வைத்துத்தான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்களின் வினை பெரியது. அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள். இதை உனக்கும் பொருந்தும். எனவேதான் எதை பேசுவதற்கு முன்பும் ஒரு முறை பலமுறை யோசித்து செயல்படு. எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம். வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது. அதை திரும்ப பெறவும் முடியாது. எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகிறேன். என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன். என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். சாயப்பா, எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம். நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன். உன்னை
உனக்கான நிழலில் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது. உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் சொல்வதும் இல்லை. நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். மரங்கள் வளர்ந்து இலைகளால், காய்களால், கனிகளால், பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும்? ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும் பாடு, தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து, தன்மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிக பெரிய நிலைகளை கடந்து வருகிறது. அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தான் இருக்கும். சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும். ஒரு தாய் தன் பிரசவ வலியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்றெடுக்கிறாள். தந்தை எத்தனையோ போராட்டங்கள் தன் குடும்பத்தை தாங்குவதற்கு இதை போல ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அப்பா அப்படியென்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் இல்லை. ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரு கோட்டில் செல்லாது. அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை பெரிது. அதற்கான சூழல் மாறுபடும். அதுதான் போராட்டமான நேரம். போராட்டங்களில்தான் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும். அதைதான் உன் சாயப்பா போதித்து வருகிறேன். உன்னிடத்தில் வெற்றி பெறுவாய். இந்த போராட்டம் வெற்றியடைந்தால் அடுத்த போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி. உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்போது போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது. எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமான போராட்டம்தான். நீ எப்போது எதிர்கொள்வது, அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிஷமாக மாறுவாய். அதனால் தானே கூறுகிறேன், நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. உன்னை என் இருதயத்திலிருந்து சுமந்து அரவணைப்பேன். உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே. சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். எல்லாம் நன்மைக்கு. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரமில்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள். தவறில்லை. உறவுகளை வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். யாராக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ, கேளிக்கையாக நினைத்து பேசாதே. ஏளனமாக பேசாதே. நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாக அனைத்தும் மாயை. எதுவும் நிரந்தரமில்லை. விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. தவறில்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறில்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன். நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள். நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன்.
உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே. ஏதாவது ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்வை தருவேன். என்மேல் நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் உன்னோடு. எல்லாம் போய்விட்டதென கவலைப்படாதே. உன்னிடம் எவராலும் வெல்ல முடியாத உள்ளம் இருக்கிறது. என் அருகில் இரு, சும்மா இரு. மற்றவற்றை நான் கவனித்துக் கொள்கிறேன். கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது. யாருக்கு எதை நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே நான் கொடுப்பேன். கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்ததே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே ஆவர். இல்லாததை பற்றியோ கிடைக்காதவற்றை பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது. நன்மையை செய். விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்துவிட்டால் இறைவன் உன்னை காப்பாற்றுவார். தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மையை செய். பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது. தைரியமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன். வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய். பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே என மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை நம்பு. இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் பாதுகாப்பேன். நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் அமிழ்ந்து போயிருக்கலாம். வருத்தப்படாதே. பொறுமையை கடைபிடி. கவலையை விட்டொழி. அமைதியாயிரு. உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள். மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது. அது நிறைவேறியே தீரும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.